நாம் தொடர்ந்து மத்தேயு சுவிசேஷத்தை பார்த்து வருகிறோம். நாளும் கூட மத்தேயு 20வது அதிகாரம் 17 28 வசனங்கள். 30வது பக்கத்துல புதிய ஏற்பாட்டுல மத்தேயு 20ஆம் அதிகாரம் 17 28 வசனங்கள், 17 19 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நம்ம தொடர்ந்து சிந்திக்கலாம். இயேசு எருசலேமுக்கு போகும் பொழுது வழியிலே 12 சீசரையும் தனியே அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதப்பாளரிடத்திலும் ஒப்புக் கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புறஜாதியரிடத்தில் ஒப்புக் கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். 20-24 அப்பொழுது செபதேயுவின் குமாரனுடைய தாய் தன் குமாரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள். அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய 2 பேரில் ஒருவன் வலது பார்சத்திலும் ஒருவன் இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றார். இயேசு பிரதித்திரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது என்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்தானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பக்கத்திலும் என் இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு இல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருள்வது என் காரியம் அல்ல என்றார். மற்ற 10 பேரும் அதை கேட்டு அந்த 2 சகோதரர்கள் பேர் எரிச்சலானார்கள் என்பதை நாம் தொடர்ந்து இந்த மத்தேயு சுவிசேஷத்துல கிறிஸ்துவினுடைய ஊழியத்தினுடைய இறுதி பகுதியை நாம சந்தித்து வருகிறோம். அவர் தனது கலிலேய ஊழியங்களை முடித்து சிலுவையை நோக்கி போயிட்டு இருக்கிறார். 16ஆம் அதிகாரத்திலிருந்து இயேசு தனது சிலுவை மரணத்தை தொடர்ந்து அவர்களுக்கு பல வழிகள்ல சொல்றதை நம்ம பார்க்கிறோம். 20ஆம் அதிகாரத்துல ஐஸ்வர்யமாவனுடைய வாலிபன் வர்றான். அந்த வாலிபன் கிறிஸ்துவ நித்திய ஜீவனை தேடி அவனுடைய சுயநீதி நிமித்தமா அவன் இழந்து போறதை பார்க்கிறோம். அப்போ பேதுரு தாங்களுடைய இழப்புகள், தாங்கள் கிறிஸ்துவுக்காக பின்பற்றிய காரியங்களை முன்னிட்டு கேள்வி கேட்கிறார். ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்றார். நம்ம கடந்த வாரம் 20வது அதிகாரத்தினுடைய முதல் 16 வருஷத்துல ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்றாரு. அந்த ஓமையின் மூலமா யார் முந்தினவர்களா இருப்பாருங்க, யார் பரலோக ராஜ்யத்துல பிந்தினவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. முந்தினவர்களுடைய தகுதியும் பிந்தினவர்களுடைய சுபாவமும் எப்படிப்பட்டதுன்றத அவர் விளக்கப்படுத்தி முடிச்சுட்டு தான் 17வது வசனத்துல நாம் எருசலேமுக்கு போகும் பொழுது சொல்றார். இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தனக்கான ஒரு இடத்தையும் தனக்கான ஒரு உயர்வையும் தேடுவதற்கு தான் அவன் உழைக்கிறான். அவனுடைய உழைப்பு, அவனுடைய படிப்பு, அவனுடைய எல்லா பிரயாசங்களும் அவனுடைய வாழ்க்கையில தனக்கான ஒரு அடையாளத்தை தேடும்படியா, ஒரு புகழை தேடும்படியா, ஒரு கணத்தை தேடும்படியா தான் எல்லா மனிதனும் பிரயாசப்படுகிறான். அதற்கு அவன் இந்த உலகத்துல தகுதிகளையும் திறமைகளையும் தாளந்துகளையும் வளர்க்கிறான், எல்லா விதமான காரியங்களையும் செய்யறான். ஆனா பரலோக ராஜ்யத்துல அதே போல ஒரு மனுஷன் இடத்தை அடைவதற்கும், பரலோக ராஜ்யத்துல புகழ் அடைவதற்கும், பரலோக ராஜ்யத்துல ஒரு மனுஷன் கனத்தையும் மேன்மையும் அடைவதற்கு என்ன செய்யணும், அதான் இந்த பகுதி நமக்கு சொல்றது. அதாவது பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவனா இருப்பான், யார் கனத்துக்குரியவனா இருப்பான். ஆண்டவர் இந்த ஊமையின் மூலமாகவே முந்தினவர்கள் யார் என்பதை மிக தெளிவாக விளக்கப்படுத்துறார். ஆனாலும் அந்த சீசர்களுடைய அறிவுல சிந்தையில அவர்களால் புரிந்து கொள்ள முடியல. அவர்கள் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய உபதேசமும் ஆலோசனைகளும் அவருடைய இருதயத்திலே சிந்தையில எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. அதனாலதான் இயேசு ரொம்ப தெளிவா கூப்பிட்டு சொல்றாரு, இப்ப நம்ம எருசலேமுக்கு போறோம்னு சொல்லி தான் பாடுகளை சொல்றாரு. மத்தேயு சுவிசேஷத்துல 3வது தடவையாக இயேசு தனது சிலுவையை பத்தி பேசுறார். ஏற்கனவே 16ஆம் அதிகாரம் 21 அவர் சொன்னார். பிலிப்பு செசரியா பட்டணங்கள்ல வந்து பிரதானப்படுத்தி சொல்றார். திரும்ப 17ஆம் அதிகாரம் 22, 23 மறுரூப மலையிலிருந்து முடிஞ்சு வரும் பொழுது அவர்களுக்கு சொல்றார். இப்ப இங்க 3வது முறையா தனது பாடு மரணத்தை சொல்றார். ஆனா 3 இடத்துலையும் வித்தியாசமா சொல்றார். 3 இடத்துலையும் ஒவ்வொரு முறையும் ஒரு விஷயத்தை சேர்த்து சொல்லிக்கொண்டே வருகிறார். இந்த இடத்துல ஒரு முக்கியமா அவர் ஒன்ன சேர்த்து சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, நம்ம எருசலேமுக்கு போகும்போது ஆல்மோஸ்ட் அந்த வழிக்கு போயிட்டாங்க, எரிகோக்கு அருகா போறாங்க. அவரு வழியிலே 12 சீசரையும் தனியே அழைத்து, ஏன்னா ஒரு சீசர்கள் கூட்டம் பெரிய அளவுல எப்பயுமே இருக்கிறாங்க, நிறைய மக்கள் வந்து போயிட்டு இருக்கிறாங்க. இந்த 12 சீசர்களை மட்டும் குறிப்பிட்டு தெரிந்தெடுத்து அவர்களை அழைச்சி அவர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுறார்.
மரணத்துக்கு முன்னாடி அந்த சீசர்களோடு நேரத்தை செலவு பண்ண வேண்டிய இயேசு இப்போ குறிப்பிட்டு ஒரு காரியத்தை சொல்றார். இப்போ என்ன சொல்றாருன்னு நாங்கள் பார்க்குறோம். முதல்ல நாம் எருசலேமுக்கு போகிறோம். மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். மனுஷகுமாரன் பல பாடுகள் படுவார், மனுஷகுமாரன் கொலை செய்யப்படுவார், மனுஷகுமாரன் உயிர் தெழுவார் மட்டும்தான் சொன்னார். ஆனால் அந்த பாடுடைய டீட்டெயில், அந்த பாடுகள் எப்படிப்பட்டது, அந்த பாடுகளுக்குள்ள என்னென்னலாம் அடங்கி இருக்குது அப்படின்றத இங்க மட்டும்தான் அவர் தெளிவா சொல்றார். யார் மூலமா அவருக்கு பாடு வருது? முதல்ல அவர் சொல்றாரு, பிரதான ஆசாரியர்கள் வேதபாரகரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படுவார். யூதர்களுடைய பிரதான தலைவர்கள், ஹைகோர்ட் ஜட்ஜு மாதிரி, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு மாதிரி இஸ்ரவேலர்களுக்கு மிக முக்கியமான தலைவர்கள். அவங்க என்ன சட்டம் போடுறாங்களோ அதுதான். இப்ப அந்த யார் அவர்கள் முதன்மையானவர்களா முக்கியமானவர்களா கருதுனாங்களோ அந்த பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் அவர் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவரை ஒப்பு கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து, பிரதான ஆசாரியர்கள் வேதபாரகர் இயேசுவை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணுவாங்க. அவரை வாரினால் அடிப்பதற்கும் சிலுவையில் அறைவதற்கும் புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படுவார். இது எல்லாமே புதுசு. இப்பதான் அவர்களுக்கு முதல் முறையில் எல்லாமே சொல்றாரு. ரொம்ப டீட்டெயில்டா சொல்றாரு. யாரு காட்டி கொடுப்பா, யாரு நியாயம் தீர்ப்பா, யாருடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுவாரு, எப்படிப்பட்ட மரணம், அது சிலுவையில சாபத்துக்குரிய ஒரு கொடூரமான மரணம்னு சொல்லி சொல்றாரு. அவங்க வாரினால அடிப்பாங்கன்னு சொல்லி சொல்றாரு, அவமானப்படுத்துவாங்கன்னு சொல்லி சொல்றாரு, புறஜாதி கையில் ஒப்பு கொடுப்பாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ரோமர்கள் தான் அங்க புறஜாதிகள், ரோமர்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். ஆனாலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை ஃபைனலா எப்பொழுதும் போல தனது மரணத்தை சொல்லக்கூடிய வேலையில தனது உயிர்த்தெழுதலையும் சொல்லி அவர் முடிக்கிறார். ஏன் இந்த இடத்துல இதை சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த சீசர்கள் பரலோக ராஜ்யத்தை குறித்த சிந்தையில இன்னமும் உலக சிந்தைகளை கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய இருதயத்திலேயும் சிந்தனையிலையும் உண்மையாகவே இயேசுக்கு ஒரு ராஜ்யம் இருக்குன்னு தெரியுது, இயேசு தாவீதை போல சிங்காசனத்துல உட்காருவார்னு தெரியுது. ஆனா அந்த ராஜ்யத்துல நமக்கு என்ன வேலை, நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கும்னு அவங்க யோசிக்கும் பொழுது அவர்களுடைய எண்ணம் இன்னும் இந்த உலக பிரகாரமான ராஜாவா, உலக பிரகாரமான ராஜ்யத்துல ஒரு சிங்காசனத்துல இருக்கக்கூடிய ஒரு நபரா பாக்குறாங்க. அவர் எப்பப்பெல்லாம் சிலுவையை சொல்றாரோ அப்பப்பெல்லாம் அவங்க எதிர்க்கிறாங்க, அசட்டை பண்றாங்க, புறக்கணிக்கிறாங்க. அதனாலதான் அவர் மறுபடியும் தெளிவா அவர்களுடைய எல்லா பலவீனத்திலும் எல்லா குறைவுகளும் அவர்கள் சரியா ராஜ்யத்தை விளங்கிக்கணும்னு சொன்னா தனது பாடு மரணத்தை தான் பிரதானமா விளங்கிக்கணும். அதனால அவர்களுக்கு அது ரொம்ப டீட்டெயிலா அவர் முன்னிறுத்துறது. அதுல 17-19 வசனம் நமக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துல யார் பெரியவனா இருப்பான் அப்படின்னு சொன்னா, தேவனது வழியில் பாடுகளை சுமக்கிற மனிதன். கிறிஸ்துவ போல தேவனது வழியில பாடுகளை சுமக்கிறவன் தான் கடவுளுடைய ராஜ்யத்துல பெரியவனா இருப்பான். இதுதான் அந்த சீசர்களுக்கு வைக்கக்கூடிய முதல் விஷயம். என் ராஜ்யத்துக்குள்ள நீ பெரியவனா பிரதானமானவனா வரணும்னு சொன்னா முதல்ல உனக்கு தெரியணும், நீ கடவுளுடைய வழியில முதல் நடக்கணும். உன்னுடைய சொந்த வழிகள் நிறுத்திட்டு உனது சொந்த சிந்தனைகளை வச்சுட்டு தேவனது வழிகள்ல இப்ப யார் நடக்கிறான்னா இயேசு நடந்துட்டு இருக்கிறார். இயேசு அந்த ராஜ்யத்தின் தலைவனா பிரதான நபரா நடந்துட்டு இருக்கிறார். இயேசு அந்த ராஜாவா அவர் நடந்து போகும் பொழுது அவருக்கு ஏன் பாடு, அவருக்கு ஏன் அவமானம் அப்படின்னு சொன்னா, அவர் சத்தியத்தின் வழியில நடந்தார், அவர் பாவத்துக்கு எதிராக நடந்தார், அவர் உலக வழிமுறைகளுக்கு எதிராக நடந்தார், அவர் அவருடைய சொந்த சமுதாய பாரம்பரியங்களை எதிர்த்து நடந்தனால 12ஆம் அதிகாரத்திலிருந்து இயேசுவினுடைய எதிர்ப்புகளை பார்க்கணும். அவருடைய சொந்த பரிசேயர்களும் தலைவர்களும் மக்களும் சீசர்களும் கூட அநேக வழிகள் அவர் எதிர்ப்பதற்கு காரணம் அவருடைய வழி, அவருடைய பேச்சு, அவருடைய இருதயம், அவருடைய சிந்தை முழுவதுமாக தேவனுக்கு கட்டுப்பட்டதாக இருந்தது. அவர் அந்த ராஜ்யத்தை பெறுவதற்கு பிதா நியமித்த வழியில, அந்த வழியில கரடு முரடு இருக்குது, அவமானம் இருக்குது, பாடு இருக்குது, பரியாசம் இருக்குது. ஆனாலும் அதிலே தொடர்ந்து நடக்கிறவராக அவர் இருக்கிறார். அவர் முதல்ல அதுல என்ன சொல்றாருன்னா, யாரு காப்பாற்றணுமோ, யாரு ஜீவன் கொடுக்கணுமோ, யாரு தன்னை விடுவிக்கணுமோ அந்த பிரதான ஆசாரியர்களும் வேதபாரகர்களும்
கடவுளிடத்தில் வழிநடத்த வேண்டியவர்கள். அவர்களே இந்த குமாரனாகிய கிறிஸ்துவ பரியாசம் பண்ணி அவர்கள் நியாயம் தீர்க்கிறவர்களா, அவரை புறக்கணிக்கிறவர்களா, நிராகரிக்கிறவர்களாக இருப்பார்கள். சொந்த மனிதர்களிடத்துல வாங்கப்படக்கூடிய துரோகம் கடவுளுடைய வழியில் நடக்கும் பொழுது அது எப்பொழுதுமே மனித துரோகங்களை சுமந்து கொண்டு போவது தான், மனித பரியாசங்களை சுமந்து கொண்டு போவது தான். அது மாத்திரமில்லை, அந்த வழியில போகும் பொழுது அவரு அங்க என்ன சொல்றாருன்னா, அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பார்கள். கடவுளுடைய வழியில நடக்கிறது என்பது நாள்தோறும் மரண வழிகளில் நடப்பது, நாள்தோறும் பாவ கசப்போட சுமந்து வாழ்கிறது, நாள்தோறும் உலக மாயையில இருந்து தன்னை விடுவித்துக் கொள்கிறது, நாள்தோறும் தனது சொந்த ஆத்தும இச்சைகளுக்கும் இருதயத்தினுடைய நிலைகளுக்கும் எதிராக வாழ்வது, நாள்தோறும் சிலுவையை சுமந்து வாழ்கிறது, நாள்தோறும் மனசாட்சியினால புத்துண்டு நொறுங்குண்டு வாழ்கிறது. இந்த உலகத்தாலையும் சமுதாயத்தாலையும் சத்தியத்துக்காய் வாழும் பொழுது அவமானங்களை சுமந்து வாழ்கிறது. நித்திய கண்ணோட்டத்தோடு நித்திய ஜீவனுக்குரிய சிந்தையோடு இந்த உலகத்துல வாழணும். இயேசு அந்த ராஜ்யத்தினுடைய தலைவரா அவர்களுக்கு அதான் முன்னிறுத்துறார். நீ உண்மையாகவே என் ராஜ்யத்தின் குடிமகனா, என் ராஜ்யத்துல பிரியவனா, என் ராஜ்யத்துல முதன்மையானவனா நீ வரணும்னு ஆசைப்பட்டன்னு சொன்னா, என்னுடைய சித்தத்துக்கு பிரியமானவன் நடக்கணும்னு சொன்னா, பிதாவினுடைய வழிகளில் நடக்கிறவனா இருக்கணும். என்னது? இந்த உலக சிந்தனைகளுக்கு இருந்து நீ விலகப்பட்டவனா. கடவுளுடைய வழி என்பது பரிசுத்தமும் நீதியும் உள்ள வழி. கடவுளுடைய வழி என்பது பாவத்துக்கு எதிராக போராடுகிற வழி. கடவுளுடைய வழி என்பது மனித பரியாசங்களையும் அவமானங்களை சகித்துக் கொண்டு வாழுகிற வழி. கடவுளுடைய வழி என்பது எல்லா சுய உணர்வுகளையும் ஒன்று போட்டு மனசாட்சிக்கு பயந்து தேவனுடைய வழிகளில் பிரவேசிக்கிறது. எப்பேற்பட்ட அவமானத்தையும் சிலுவையையும் நித்திய எண்ணத்தையும் தினந்தோறும் இருதயத்தில் நோக்கி பார்க்கிறது தான் பரலோக வாழ்க்கை. ஒரு கிறிஸ்தவனுடைய கண் இமையில எப்பயுமே நித்தியம் இருக்கணும். ஒரு கிறிஸ்தவனுடைய சிந்தையில இருதயத்தில் எப்பயுமே தேவனது நித்திய ஜீவனுக்கான வாஞ்சைகளும் விருப்பங்களும் இருக்கணும். இயேசு தான் போற வழியையும் தான் செய்யக்கூடிய செயலையும் தனக்கு நேரிடக்கூடிய எல்லாவற்றையும் அவர்களுக்கு மிக தெளிவாக அறிவித்து அவர்கள் அந்த ராஜ்யத்துல பிரவேசிக்கணும்னு சொன்னா அவரை போல எதிர்ப்புகளையும் அவமானங்களையும் பாடுகளையும் சந்திக்கணும். அவர்கள் கிறிஸ்துவை குறித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா உலக சிந்தனைகளையும் வெறுத்து தேவனுக்குள்ளாய் பாடுபடுகிறவர்களாக அவர்கள் பயணிக்கணும். அது அவர்களுக்கு மாத்திரமல்ல, ஆண்டவர் நமக்கு அதான் சொல்றார். நம்ம நிறைய நேரம் இயேசு ஆண்டவரா ரட்சகரை அறிந்து பல நேரங்களில் நம்ம சந்திக்கக்கூடிய உலக பிரச்சனைக்கான ஒரு தீர்வா மட்டுமே இயேசுவை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு எனக்கு பாடு, இன்னைக்கு எனக்கு ஒரு கஷ்டம், இன்னைக்கு எனக்கு ஒரு வெறுமை, இதற்கு இயேசு தேவை. இன்னைக்கு நான் வியாதியாகிற இந்த வியாதிக்கான ஒரு தீர்வா இயேசு தேவை. இன்னைக்கு எனக்கு மன கஷ்டமா இருக்கு, இதுக்கு ஆறுதலான வார்த்தைகள் இயேசு சொல்லணும்னு சொல்லி வாழும். ஆனா இயேசுடைய வாழ்க்கையில 33 வருஷம் அவர் வாழ்ந்த எல்லா இடங்களிலும் துரோகத்தை மட்டும்தான் சம்பாதித்தார். அவர் ஒரு நொடி கூட ஆறுதலா, இளைப்பாறுதலா, நிம்மதியா இந்த பூமியில வரவே இல்லை. அவர் எல்லா நேரமும் கடவுளுடைய வழியில பிரயாசப்பட்டனால அவருடைய சொந்த மனிதர்கள் அவருக்கு துரோகம் பண்ணாங்க. கூட இருந்தவனே காட்டி கொடுத்தான், மறுதளிச்சான், ஓடி போனான். சொந்த ஜனமே அவரை மலையிலிருந்து தள்ளினாங்க, அவரை பயல்சேபூல்னு சொன்னாங்க. அவரை அவமானப்படுத்தி அவரை புறந்தள்ளி அவரை மட்டுப்படுத்தி அவருடைய அற்புதங்களை பரியாசம் பண்ணாங்க. அவர் செய்த எல்லா நன்மைகளையும் தூஷணத்தோடு அவர்கள் அவரை நடத்தினார்கள். பார்ப்போம். அப்ப கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துல ஒரு மனிதன் பிரவேசிக்கணும்னு சொன்னா அவன் உலகத்தான போல வாழ்ந்து அதுல பிரவேசிக்க முடியாது. இயேசு நடந்த வழியில போகாதவன், கடவுளுக்காக பாடுகளை அனுபவிக்காதவன் ஒரு பொழுதும் தேவனுடைய ராஜ்யத்துல போக முடியாது. ஆனா மனித இயல்பா இந்த உலகத்துல பாடுகள் இல்லாம மகிமை அடையதான் ஆசைப்படணும். கஷ்டப்படாம எப்படி முன்னேறது, உழைக்காம எப்படி உயர்றது, வலிகள் இல்லாம எப்படி சந்தோஷத்தை அனுபவிக்கிறது, இழப்புகள் இல்லாம எப்படி வெகுமதிகளை பெறுகிறது, இதுதான் உலகம் கற்றுக் கொடுக்கும். மனிதனுடைய இருதயத்தினுடைய தோற்றம் சிந்தனை எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொன்னா கடவுளுடைய வழிமுறைகளுக்கு எதிராக. இந்த 12 சீசர்கள் இயேசு ஒரு மகிமையான விஷயத்த சொல்றாரு, ராஜ்யத்தினுடைய அடிப்படையான ஒரு காரியத்தை சொல்றாரு. ஆனா அவர்களுடைய இருதயமும் சிந்தனையும் அதற்கு எதிராக இருக்கு.
அவர்கள் உலக சிந்தையோடு வாழ்ந்து உலக மகிமையை போல, உலக மேன்மையை போல கஷ்டம் இல்லாமல் வாழணும், வியாதி இல்லாமல் வாழணும், பிரச்சனை இல்லாமல் வாழணும், மனவழிகள் இல்லாமல் வாழணும், காயங்கள் இல்லாமல் வாழணும், துரோகங்கள் இல்லாமல் வாழணும், எந்த சிலுவையை சுமத்தில் இருந்துடக்கூடாது, எந்த நுகத்தடியும் மேலே இருந்துடக்கூடாது, எந்த பாரத்தையும் நான் சுமக்காம சுகபோகமாக நிம்மதியாக எந்த வழிகளும் இல்லாமல் அந்த உலகத்தை விட்டு கடந்து போகணும். இது ஒரு கிறிஸ்துவனுடைய சிந்தையாக ஒரு பொழுது இருக்கக்கூடாது. நீ ராஜ்யத்துக்குரியவனா வாழ்றன்னு சொன்னா, இயேசுடைய சிந்தை உனக்குள்ள தரித்து இருக்குதுன்னு சொன்னா, இயேசு பட்ட பாடுகள் வழியா மட்டும்தான் மகிமையை பிரவேசிக்க முடியும். அவருடைய அடிச்சோடுகளை பின்பற்றாத எந்த ஒரு மனிதனும் அவருடைய ராஜ்யத்துக்கு தகுதியற்றவன். அவர் எப்படி பாவத்துக்கான போராட்டத்தை நாள்தோறும் சந்திச்சாரோ, அவர் எப்படி மனித பரியாசங்களை துரோகங்களை சந்திச்சாரோ, அவர் எப்படி தான் சொந்த குடும்பத்தாலே சீசராலே புறக்கணிக்கப்பட்டாரோ, அவர் எப்படி அவமானத்தையும் ரத்தம் சிந்துதலையும் சிலுவையும் சகித்தாரோ, அதை ஒரு கிறிஸ்தவனா நீங்களும் நானும் பெறாத வர, அந்த வழிகளில் பயணிக்காத வர அந்த ராஜ்யத்துக்கு நமக்கு எந்த சம்மதமும் இல்லை. நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிப்பதற்கு எந்த கஷ்டமும் இல்லாமல், எந்த இழப்பும் இல்லாமல், எந்த வழியும் இல்லாமல், எந்த பரிசுத்த போராட்டமும் இல்லாமல், எந்த இழப்புகளும் இல்லாமல், ரத்த சிந்தல் இல்லாமல் போகணும்னு நினச்சா அது ஒரு போட்டு முடியாது. இயேசு சீசர்களுக்கு வரிசையாக தான் சொல்லிட்டு வராது, நீ சிலுவையை சுமக்கணும், என்ன போல பாரம்பரியத்தை எதுக்கணும், கலாச்சாரத்தை எதுக்கணும், பாவத்தை கண்டிக்கணும், மனம் திரும்புவதற்கான ஆவிக்குரிய யுத்தத்தை நீ செய்யணும், உன்னைய ராஜ்யத்துக்காக சுட்டரிக்காம நீ ஒருபோதும் பிரவேசிக்க முடியாது. அவருடைய ராஜ்யத்தில் உட்கார்ந்து யோசிங்க, உண்மையாகவே நான் கிறிஸ்துவனுடைய வழிகளை பாடுகளை அனுபவிக்கிறேனா? எனக்கு பாடே இல்லைங்க, நான் ரொம்ப சந்தோஷமா சௌகரியமா இருக்கிறேன், மன நிம்மதியா ஆண்டவர் என்னை வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா நம்ம தவறா இருக்கும்னு அர்த்தம். எனக்கு எந்த அவமானமும் இல்லை, எந்த பரியாசமும் இல்லை, எந்த சிலுவையும் இல்லை, நான் கடவுளால் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டு எந்த விதமான துக்கமும் இல்லாமல் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா உண்மையாகவே ராஜ்யத்துக்கான வழியில் நம்ம என்ன கால் எடுத்து வைக்கிறேன்னு அர்த்தம். ஆனால் நீங்க நிறைய சபைகளை தான் விரும்புது. நிறைய சபைகள்ல சொல்லக்கூடிய பெரும்பாலான போலியான உபதேசங்கள் என்ன? வழிகள் இருக்கக்கூடாது, கடன்கள் இருக்கக்கூடாது, பரியாசம் இருக்கக்கூடாது, அவமானம் இருக்கக்கூடாது, சிலுவை இருக்கக்கூடாது, துரோகம் இருக்கக்கூடாது, எல்லாமே சரியா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாமே விரும்புகிறபடி இருக்கணுன்றது ஒரு பொழுதும் கிறிஸ்தவ வாழ்க்கையில். ரெண்டாவது ஆண்டவர் அங்கே சொல்றாரு 20-24 மறுபடியும் வாசிங்க, நம்ம சந்திக்கலாம். 20வது வசனத்திலிருந்து 24வது வசனம். இயேசு சொல்றாரு, நீ கடவுளுடைய ராஜ்யத்துல முதன்மையா இருக்கணும், பிரவேசிக்கணும் அப்படின்னு சொன்னா நீ கிறிஸ்துவை போல கடவுளுடைய வழியில பாடுகளை சுமக்கணுன்றாரு. 20-24 நீ உலக வழிகளுக்கு எதிராக வாழணுன்றார். உலக மகிமைக்கு, உலக வழிகளுக்கு எதிராக வாழக்கூடியவன்லாம் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனா இருப்பான். இயேசு தனது மரணத்தை சொல்றாரு. இப்ப அங்க செபதேயுவின் குமாரர்னா யாக்கோபு யோவான் தான் செபதேயுனுடைய தகப்பு. அவர் யாக்கோபு யோவானுடைய அப்பா தான் செபதேயு. செபதேயுவின் குமாரன்றது யாக்கோபையும் யோவானையும் சொல்லுது. அவர்களுடைய தாய் என்று சொல்லும் பொழுது மரியாளுடைய சகோதரி, யோசேப்பு மரியாளுடைய சகோதரி சலோமி, சில கிளையோப்பா மரியாள்னு சொல்லப்படுகின்றவங்களுடைய பேர் யோவான்ல நம்ம பார்க்கிறோம். இப்ப அவங்க இந்த தாய் இயேசுவின் இடத்துல அவரை பணிந்து கொண்டு உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம்.
அவங்க இயேசுட்ட ஒரு வேண்டுதலை வைக்கிறாங்க. இயேசு என்னன்னு சொல்லி கேட்கிறாரு. நீர் வரும்போது உங்களுடைய ராஜ்யத்தில் என் குமாராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் வலது பாசத்திலும் ஒருவன் இடது பாசத்திலும் உட்கார்ந்து இருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் சொல்லி சொல்றாங்க. இப்ப இயேசு ஒரு ராஜாவை கட்டாயம் வரப்போறாரு. அவர் தாவீதின் சிங்காசனத்துல உட்கார போறார். அவருக்கு அதுக்கான வல்லமை இருக்குது, ஞானம் இருக்குது, புகழ் இருக்குது, நிறைய ஜனங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் பாக்குறாங்க. இப்ப இந்த சூழ்நிலையில யாக்கோபு யோவானுடைய தாய் எப்படி அங்க வந்தாங்க? மார்க்ல பாத்தீங்கன்னா, லூக்காலையும் பார்க்கும் பொழுது இவங்க தாயை பத்தி பேசல, யாக்கோபு யோவானு வந்து கேட்டாங்கன்னு சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 3 பேர் தான் வந்து கேட்கிறாங்க. அதுல ரொம்ப சிறப்பா யாக்கோபு யோவானுடைய தூண்டுதல், அவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில தான் அந்த தாய் வந்து அவங்க கேட்கறத நம்ம கவனிக்கிறோம். இயேசுவுக்கு இவங்க ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ். இயேசுடைய தாயுடைய சகோதரி, ஒருவேளை சித்தி மகளோ பெரியம்மா பசங்களாகவோ இருக்கலாம். ஒரே கிராமத்திலேருந்து இயேசுவை பார்த்து வளர்ந்தவங்க. அந்த காலத்துல ராஜா பதவி ஏற்கிறாருன்னு சொன்னா ராஜாவுடைய வலது பார்சத்திலையும் இடது பக்கத்திலையும் தான் நெருங்கிய இனமக்கள் அல்லது தான் நம்பக்கூடிய முக்கியமான நபர்கள் தான் வைப்பார். அவர்கள் பிரதான மந்திரிகளா, ஆலோசனைக்காரர்களா, மெய்க்காவலர்களா இருப்பாங்க. ராஜாவுக்கு அடுத்து அந்த ராஜ்யத்துல பிரதானிகள் யாருன்னா வலது பக்கத்துல இடது பக்கத்துல இருக்கிறவங்க தான். அப்ப இயேசு நிச்சயமா வரப்போறாரு, மேன்மையான ஒரு ராஜ்யத்தை அடைய போறாரு. அதுல தன்னுடைய பிள்ளைகள் வரணும்னு சொல்லி அந்த தாயும் யாக்கோபு யோவானும் நாங்க இருக்கிறோம்னு சொல்லி அது கேட்க முன் வர்றாங்க. ஏன் அதை முன் வராங்க? 16ஆம் அதிகாரத்துல இயேசு பேதுருவை பார்த்து சொல்றாரு, உன் மேல என் சபையை கட்டுவேன், பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை நான் உனக்கு தருவேன்றார். பேதுருவை பிரதானப்படுத்தி சொல்லும் பொழுது மற்ற சீசர்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு வெறுப்பும் கசப்பும் இருக்கும். நாங்களும் தான் எல்லாத்தையும் இழந்து வந்தோம், நாங்களும் தான் கஷ்டப்பட்டு வந்தோம், பேதுருவுக்கு மட்டும் என்ன சிறப்பான கணம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யமான வாலிபன் அவர் பேசிட்டு போகும்பொழுது நாங்க எல்லாத்தையும் பின்பற்றி வந்தோம் பேதுரு சொல்லும் பொழுது, நீ எல்லாத்தையும் 2 தனியா நீங்க பெறுவீங்க, நீங்க எழுந்து போனதெல்லாம் உங்களுக்கு 100 தனியா பெறுவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. நீங்க 12 பேரும் என் ராஜ்யத்தை சிங்காசனத்தை உட்காருங்கன்னு சொல்லி சொல்றாரு. எல்லாருக்கும் ஒரே சீட்டு, எல்லாரையும் ஒரே மாதிரி அவர் அதிகாரத்தில் வைக்கிறாருன்னு சொன்னா, நாம பிறந்ததிலிருந்து அவர் கூட இருந்திருக்கிறோம், அவரை பார்த்துருக்கிறோம், அவருக்கு பல உதவிகளை செஞ்சிருக்கிறோம், ஊழியத்துல நம்ம பெரிய ஒரு செல்வ செழிப்பான படங்கள்லாம் விட்டு வந்திருக்கிறோம். நம்ம அவங்களே அவர் ஒரே தராசில் எப்படி வைக்க முடியும்? நமக்கான கனம் எது இல்லையா? நம்ம கடைசி வரைக்கும் சாதாரண ஒரு வேலையாட்களாக தான் இருக்க முடியுமா? இல்லை நாம அவருடைய ராஜ்யத்துல அவருக்கு முக்கியமானவர்களா பிரதானமானவர்களா இருந்தே ஆகணும். நமக்கான இழப்புக்கான வெகுமதி, நாம செஞ்ச அர்ப்பணிப்புக்கான நன்மை, நமக்கான புகழ் கட்டாயம் இதுல வந்தே ஆகணும்னு சொல்லிதான் அவங்க 2 பேரும் வந்து அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க. ஆனா அவங்க எப்படி வந்து கேட்குறாங்க? அவங்க பார்வையில ஆண்டவர் இப்ப எருசலேம்ல போய் ஒருவேளை அங்க சண்டை போட்டு குழப்பத்தை ஏற்படுத்தி ரோம சாம்ராஜ்யத்தை அழிச்சு அவர் எருசலேம்ல ராஜாவா உட்கார்ந்துருவார். அவருக்கு எல்லா அதிகாரமும் எல்லா வல்லமையும் கிடைச்சிடும். அப்போ நாம அவருடைய வலது பக்கத்துல இடது பக்கத்துலையும் நாம மந்திரிமார்களா இருந்து மேன்மைக்குரியவர்களாக செயல்படலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. நினைச்சா அதை கேட்கிறாங்க. அவரோட தாய் மூலமும் வந்து கேட்கிறாங்க. ஏசு என்ன சொல்றாரு? நீங்கள் கேட்டுக்கொள்கிறது என்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்றாரு. என்ன இங்கே சொல்றாரு? நீ என் ராஜ்யத்தை குறிச்ச அவனுடைய தவறான புரிதல், என் ராஜ்யத்தை சரியா புரிஞ்சேன்னா என் வலது பக்கத்தை நீ கேட்க மாட்டேன். என் ராஜ்யத்தினுடைய உண்மை தன்மை உனக்கு தெரிஞ்சா என்னுடைய மகிமையில வலது இடது பாசத்தினுடைய விருப்பத்தை நீ ஒரு பொழுது தூண்டறுக்க மாட்டேன். உனக்கு என் ராஜ்யம்ன்றது மகிமையா மேன்மையா உயர்வான ஒரு இடத்துல உட்காருன்னு நினைக்கிறேன். நீ இந்த உலகத்துல உள்ள ராஜாக்களை போல புகழ்ச்சியும் அதிகாரமும் வல்லமையும் கொண்ட ஒரு ராஜ்யமா பார்க்கிற, அது ஒரு பொழுதும் அப்படி கிடையாது. இந்த ராஜ்யத்தினுடைய அவமானங்களை பாடுகளை நீ சிந்திச்சனா நீ ஒரு பொழுதும் என்னுடைய இடத்துல வந்து உட்காருவதற்கு, வலது பாசத்துல இடது பாசத்துல உட்காருவதற்கும் நீ கேட்க போறதில்லை. அதான் உனக்கு என்ன கேட்கிறேனே தெரியல, எதை நீ என் இடத்துல வந்து கேட்கிறேன்னு தெரியல. இப்ப ஏன் அப்படி சொன்னாரு? நான் குடிக்கும் பாத்திரத்தை நீங்கள் குடிக்கவும் நான் பெரும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா? வலது பக்கத்துல இடது பக்கத்துல இருக்கிறவங்களுடைய பிரதான வேலை அதுதான். ராஜா புசிக்கும் பொழுது அவருடைய பந்தியில இருந்து அவருடைய உணவுல எது விஷம் இருக்குதா அல்லது அவருடைய உணவு சரியானதாக விசாரித்து அவருக்கு இணையா அவருடைய சாப்பாட்டை சாப்பிட்றவர், போகிற இடம்லாம் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குறவர், அவர் ஸ்நானம் பண்ணும் பொழுது அவரோட சேர்ந்து ஸ்நானம் பண்ணி மூழ்கிறவர், அவரோடைய இணைஞ்சிருக்கிறவர், அவர் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் பொறுப்பை தன்னகத்தை எடுக்கிறவர்கள். இப்ப நீங்க வலது பக்கத்துல இடது பக்கத்துல இருந்து வேலை செய்யணும்னு சொன்னா
எனக்கு என்ன பாத்திரத்தை நான் கொடுப்பேன்னு உனக்கு தெரியுமா? என்ன ராஜாவா சொல்ற, ஆனா நீ நினைக்கக்கூடிய ராஜா நான் கிடையாது. நீ எதிர்பார்க்கக்கூடிய ராஜ்யத்தின் தலைவனா இருக்க. இந்த ராஜ்யம் வேற. ஆனா இந்த ராஜ்யத்திலேயே ஒரு பாத்திரம் இருக்குது. இந்த ராஜ்யத்துல எனக்கான சிறப்பான ஒரு பாத்திரம் இருக்குது, எனக்கான சிறப்பான ஒரு ஸ்நானம் இருக்குது. அதை உன்னால பெற முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. என்ன பாத்திரத்தை வரைக்கும் சொல்றார்? ராஜா குடிக்கக்கூடிய உலக பிரகாரமான சுவை மிகுந்த பாத்திரத்தை சொல்ற. பழைய ஏற்பாடு முழுவதும் தேவனது பாத்திரம் என்று சொல்லும் பொழுது தேவனது நீதியை சொல்லுது, தேவனது கோபத்தை சொல்லுது. தேவனுடைய கோபாக்கினியின் பாத்திரம் தேசத்தின் மேல ஊற்றப்படுகிறது. பழைய ஏற்பாடு முழுவதுமாக இதோ தேவன் தனது கோபாக்கினியின் பாத்திரத்தை இஸ்ரவேல் மேல புறஜாதிகள் மேல ஊற்றுறான்னு சொல்லி சொல்றாரு. இதைதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த ராஜ்யத்தினுடைய சிங்காசனத்துல உட்காரணும் அப்படின்னு சொன்னா முதல்ல எனக்கு அந்த ராஜ்யத்துக்காக எனக்கு வைக்கப்பட்ட பாத்திரத்தை நான் முடிக்கணும். அந்த பாத்திரம் கடவுளுடைய உக்குர கோபம். கடவுளுடைய உக்குர கோபத்தை நான் குடிக்காம நான் மகிமையில சேர போறது இல்லை. இப்போ நீங்க வலது பரிசுல உட்காரன்னு சொன்னா என்னைய போல இந்த கடவுளுடைய பாத்திரத்தை உன்னால குடிக்க முடியுமா? அந்த பாத்திரத்தை குடிக்கிறது மாத்திரமல்ல, யோவான்ல சொல்ல நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் இருக்குதுன்றார். இங்க ஒரு ஸ்நானம் என்று சொல்லும் பொழுது பாத்திரன்றது கடவுளுடைய கோபம், ஸ்நானம்ன்றது கடவுளுடைய தண்டனையோட ஆழம். ஸ்நானம் என்பது ஆழத்தில் மூழ்குதல், ஆழமா மூழ்கி புதிய நபரா இருந்துகிறது. அப்ப இந்த சிங்காசனத்துல போய் உட்காருவதற்கு நாம் பண்ணக்கூடிய ஸ்நானம் என்பது தேவன் பாவத்துக்கான தரக்கூடிய நீதியான தண்டனை, கடவுளுடைய கோபம், அந்த கோபத்தினால வரக்கூடிய நீதியான தண்டனை. இதுதான் பாத்திரமும் ஸ்நானமும் இருக்கு. நீ இந்த ராஜ்யத்துக்குள்ள வரணும்னா, இந்த ராஜ்யத்துல என் பக்கத்துல வலது பக்கத்துல இடது பக்கத்துல உட்காரணும்னு சொன்னா, என்னுடைய பாடுகளை சுமக்கக்கூடிய நீ நான் அனுபவிக்கக்கூடிய கடவுளுடைய கோபாக்கினை பாத்திரத்தையும் நான் மூழ்கக்கூடிய தண்டனையான ஸ்தானத்தையும் உன்னால பெற முடியுமா, கூட முடியுமான்னு சொல்லி கேட்கிறார். அவர்கள் கூடும் என்றார்கள். அவர் என்ன சொல்றாரு என்னமோ புரியல, அவர் எதை பேச புரியல. நாங்க எதையும் செய்ய தயாரா இருக்கிறோம். அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு மேன்மையா இருந்தாலும் சரி, உங்களோட சேர்ந்து எங்களால் குடிக்க முடியும். உங்களோட சேர்ந்து கஷ்டப்பட்டோம், உங்களோட சேர்ந்து அவமானப்படுறோம், உங்களோட சேர்ந்து இவ்வளவு தூரம் ஊழியத்தில் நாங்கள் வர்றோம், உங்களுக்காக இதை செய்யாம நாங்க எப்படி இருப்போம்? அது எங்களால கூடும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. எங்களால முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெரும் ஸ்தானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் அப்படின்னா என்ன சொல்றார்? நீங்களும் என்ன போல கடவுளுடைய கோபாக்கினை பாத்திரத்தை கொடுப்பீங்க, நீங்களும் என்ன போல தண்டனையின் ஸ்தானத்தை பெறுவீர்கள் அப்படி அவர் சொல்லலை. அவர் அதுல என்னுடைய பின்பற்றக்கூடிய சீசர்களா என்னுடைய ராஜ்யத்தை தேடி வரும் பொழுது என் மேல கடவுளுடைய ஆபத்துக்கு எதிரான கடவுளுடைய பாத்திரம் ஊற்றப்பட்டது போல நீங்களும் இந்த உலகத்துல எருசலேம்ல இந்த சுத்தி உள்ள யூதர்கள் மத்தியில கடவுளுடைய கோபாக்கினைக்கான ஆபத்து நிமித்தமாக ஏற்படக்கூடிய அந்த பாடுகளை உங்களால சுமக்க முடியும். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல யாக்கோபு ஏரோதுனால சிறைச்சேதம் பண்ணப்படுறான், தலை வெட்டப்படுகிறான். கிறிஸ்துவினுடைய பாத்திரத்தினுடைய ஒரு பங்கு அவர்களுக்கு போது. பாவத்துக்கு எதிரான தேவனுக்காக இரத்தம் சிந்தல அவங்க செய்யறாங்க. யோவான ரோம பேரரசன் நாடு கடத்தி பத்மு தீவில் வைக்கிறான் கடைசி காலத்துல. அங்கேயும் ஒரு கொடூரமான பாடுகள் இருக்கிறது. இயேசுவை போல இவங்களும் அந்த பாடுகள்ல ஒரு சாயலை ஒரு துளியை பெற முடியும். அதான் அவர் அறிந்து சொல்றாரு, நீங்க எனக்காக பாடுபட முடியும், நீங்க எனக்காக பாவத்துக்காக போராட முடியும், நான் பெறக்கூடிய ஸ்தானத்தை போல நீங்களும் வலிகளையும் காயங்களையும் பெற முடியும், உங்களுக்கும் பரியாசங்களை அவமானங்களை நீங்க சகிக்க முடியும். ஒருவேளை நீங்க அப்படி என் பாத்திரத்தை குடிச்சு நான் பெரும் ஸ்தானத்தை நீங்கள் பெறுவீர்கள், ஆனாலும் என் வலது பாத்திரத்தில் என் இடது பக்கத்தில் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் இவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு எல்லாம் மற்றவர்களுக்கும் அவையா இருந்தது, என் காரியம் அல்ல. என்னைய போல நீங்க பாடுகளை அனுபவிச்சாலும், என்னைய போல நீங்க அவமானங்களை பரியாசங்களை சந்திச்சாலும், நீங்க அப்படி உங்களை வழிகாடா ஒப்பு கொடுக்குறீங்கன்றதுனால, நீங்க ஒருவேளை ரத்த சாட்சியாக ரத்த சிந்தி எனக்கு மறுச்சாலும் கூட அந்த ராஜ்யத்தினுடைய வலது இடது பாரிசத்தை கொடுக்கிறது என்பது உங்களுடைய இழப்புனால அல்ல, உங்களுடைய தியாகத்தினால அல்ல, நீங்க இதெல்லாம் செய்றீங்கன்றக்கான வெகுமதியாக தர முடியாது. அது பிதாவினால தீர்மானிக்கப்பட்ட ஒண்ணு.
அது பிதா யாருக்கு கொடுக்கணும்னு திட்டம் பண்ணி ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரோ அவர்களுக்கு தான் அது போய் சேரும். அதை கொடுக்கறது என் கையில இல்லை. அந்த ராஜ்யத்தினுடைய சிங்காசனத்துல உட்கார வைக்கிறது என் கையில இல்லை. இந்த ராஜ்யத்தினுடைய வழிகளை திட்டம் பண்ணது நான் கிடையாது. அந்த ராஜ்யத்துல யார உயர்வான இடத்துல வைக்கணுன்றதையும் நான் திட்டம் பண்ண முடியாது. அது பிதாவினுடைய பூரண சர்வ இறையாண்மை உள்ள திட்டத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, இந்த ராஜ்யத்துல மேன்மையான இடத்துல உட்காரதுக்கு உன் கையில ஒண்ணும் இல்லை. நீ என்ன இழந்தாலும் என்ன பிரயாசப்பட்டாலும் நீ என்னதான் உழைச்சி எவ்வளவோ கிரியைகளை செஞ்சாலும் அதன் அடிப்படையில அந்த ராஜ்யத்தினுடைய வெகுமதியும் மேன்மையும் ஒரு பொழுது உனக்கு கிடையாது. இது தேவனது இறையாண்மை உள்ள சித்தம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த அதை கேட்ட மற்ற 10 பேரும் அந்த 2 சகோதரர்கள் பேர் எரிச்சலானார்கள். இப்ப அவங்களுக்கு அது புரியலை. அந்த 10 பேரு யாக்கோபு யோவான் மேல ஏன் எரிச்சலானாங்க? அவங்க தவறா உன்னை கேட்டுட்டாங்க, இயேசுவுக்கு எதிராக உன்னை கேட்டுட்டாங்கன்றதால அந்த எரிச்சல். நமக்கு முன்னாடி இவன் போய் எப்படி கேட்டுக்கிட்டான்றதா அந்த எரிச்சல். நாமெல்லாம் அந்த இடத்த ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். நமக்கு அப்ப நம்மள மேன்மையாக எண்ணாம இவங்க போய் எப்படி முந்தி கேட்டுக்கிட்டாங்க. இப்ப நம்ம அவங்களுக்கு கீழ்படிஞ்சிருக்கதா? அவங்க வலது இடது பாசத்துல உட்கார்ந்தாங்கன்னு சொன்னா நம்ம அவங்களுக்கு கீழே சேவை செய்யறதா? அப்ப நம்முடைய இழப்புலாம் என்னன்ற அதே எரிச்சல் தான் உங்களுக்குள்ள இருக்கு. அந்த 2 பேரை விட இந்த 10 பேரை விட அந்த 2 பேர் மோசமும் கிடையாது. அந்த 2 பேரோட இந்த 10 பேர் எந்த வகையிலையும் குறைந்தவங்க கிடையாது. எல்லாம் ஒரே கேட்டகரியில. யோவானுடைய தாயிலிருந்து யாக்கோபு யோவான்ல இருந்து 12 சீசர்களுடைய இருதயமும் அவர் ராஜ்யத்தை குறித்து பேசும் பொழுது அதில் ஒரு துளியை கூட அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதா இங்க நம்ம பார்க்கிறோம். அவர் பாட சொல்லிட்டு இருக்கிறாரு, அவர் சிலுவையை சொல்லிட்டு இருக்கிறாரு, அவர் அவமானத்தை சொல்லிட்டு இருக்கிறாரு. இவங்க வலது பாசத்துக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. இவங்க உலக மகிமையை தேடி வந்துட்டு இருக்காங்க. அவர் எப்ப பேசிட்டு இருக்கிறாரோ அந்த முக்கியமான இடத்துல அந்த யாக்கோபு யோவானுடைய தாய் உலகத்தினுடைய மேன்மையை தேடி மகிமையான ஒரு இடத்த, வழிகள் இல்லாம பாடுகள் இல்லாத ஒரு மகிமையை தேடி அவர்கள் வருகிறதாக பார்க்கிறோம். ஆனால் சொல்றாரு, உங்களுக்கு கேட்கறது என்னன்னு தெரியலன்றா. நிறைய நேரம் நம்முடைய ஜெபங்கள்ல கூட எதை கேட்கணும்னு தெரியறதில்லை, எது அவசியம் தெரியறதில்லை, எது கடவுளுக்கு சித்தமானதுன்னு கேட்கறது. நாம வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாது இருக்கிறனால தான் ஆவியானவர் நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். சொல்றாரு, உங்களுக்கு தெரியல. என்ன ஏன் தெரியலைன்னா உங்களுக்கு வேதம் தெரியல. அதான் முக்கியமான பாயிண்ட். நீ வேதத்தை ஒழுங்கா தெரிஞ்சிருந்தனா இந்த தாசனின் இந்த மேசியாவுடைய ராஜ்யம் என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சொல்லக்கூடிய உபதேசங்களை ஓமைகளை சரியா புரிஞ்சிருந்தேன்னு சொன்னா இந்த ராஜ்யம் எவ்வளவு கடினமானது, இது எவ்வளவு பேருடைய இரத்த சாட்சிகளால கட்டப்படுகிறது, இது மேசியாவாகிய நான் படக்கூடிய எவ்வளவு மேன்மையான இழப்பு தியாகம் வழிகள்ன்றத நீ புரிஞ்சிருப்ப. இந்த ராஜ்யத்துல மேன்மையாக என்ன பண்ணணும்னு சொன்னா வலது இடது பாசத்துல உட்கார்ந்ததற்கான ஆசை விருப்பம் இருக்குன்னு சொன்னா நான் குடிக்கக்கூடிய பாத்திரம் என்னன்றதை நீ புரிஞ்சுக்க. கடவுளுடைய பாவத்துக்கு எதிரான கடவுளுடைய கோபத்தை உணராதவன், பாவத்துக்கு எதிரான கடவுளுடைய நித்திய ஆழமான உணர்வுகளையும் இருதயத்தினுடைய தண்டனைகளை உணராத எந்த மனிதனும் ராஜ்யத்தினுடைய மேன்மை குறித்து சிந்திப்பதற்கு தகுதியற்றவன். நான் குமாரனா இருந்து, நான் தேவ மனிதனா இருந்து, நான் கடவுளுடைய மகிமையின் தற்சுரூபமா இருந்தாலும் அந்த மேசியாவினுடைய சிங்காசனத்துல உட்கார்றதற்கு நானே கடவுளுடைய கோபாக்கினை பாத்திரத்தை குடிக்க வேண்டியது இருக்குது. நானே கடவுளுடைய ஆக்கினை என்கிற நரகத்துக்குள்ள உள்ள பிரவேசிக்க வேண்டியதா இருக்குது. நீ தாங்க முடியுமா? நீ மேன்மையா வாழணும் ஆசைப்படுகிறையே, உன்னால பாவத்துக்கு எதிராக கடவுளுடைய உக்கிர கோபத்தை சகிக்க முடியுமா? உன்னால பாவத்துக்கு எதிரான நீதியான தண்டனையை பெற்றுக்கொள்ள முடியுமா? அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய மனிதனை மட்டும்தான் கடவுள் அந்த ஸ்தானத்துல கொண்டு வந்து வைக்கிறார். குமாரனுக்கே பாவத்துக்கு எதிரான உக்கிர கோபமும் தண்டனையும் விளங்கப்படாம அந்த மேன்மைக்குரிய ராஜ்யம். அப்ப நீ அந்த ராஜ்யத்துல உள்ள நுழைறதற்கே தகுதி இல்லாத பொழுது அதுல மேன்மைக்குரிய இடத்த நீ எப்படி ஆசைப்படுகிற? நீ அந்த இடத்த அடையணும்னு ஆசைப்பட்டா கடவுளுக்கு பிரியமான குணாதிசயங்களும் கடவுள் விரும்பக்கூடிய பரிசுத்த சுபாவங்களும் உனக்குள்ள எவ்வளவு இருக்குது. கடவுளுடைய நீதியை எவ்வளவு தூரம் நீ பயிற்சிக்கிற,
கடவுள் விரும்பக்கூடிய பரிசுத்த அழகும் நீதிக்குரிய சுபாவமும் உங்ககிட்ட எவ்வளவு வளர்ந்துருக்கு, எவ்வளவு அதுல உயர்ந்திருக்கிற. ஒருவேளை நீ பரிசுத்துல வளர்ந்து பாவத்துக்கு எதிராக போராடி உன் உடலை சுட்டரிக்க கொடுத்தாலும், உன் வாழ்க்கை முழுவதும் கடவுளுக்காக அர்ப்பணிக்கு கொடுத்தாலும், அந்த ராஜ்யத்தினுடைய மேன்மைக்கு உன்னிடத்துல ஒரு பொழுதும் தகுதிகள் ஏற்படுத்துறதில்ல. அது கடவுளுடைய இறையாண்மையுள்ள வல்லமையை சார்ந்திருக்காது. தேவன் தனக்கு ஏற்றவனுக்கு அதை கொடுப்பான்ற விசுவாசம் உள்ளவன் அதை பெற முடியும். யாரு வேணும்னு ஆசைப்படுறானோ, யாரு வருவேன்னு ஆசைப்படுறானோ அவன் ஒரு பொழுதும் அதை அடைய முடியாது. கட்டாயமா அந்த வலது பாசம் இடது பாசத்துல யோவானு யாக்கோபு இல்லை, அவர்களுக்கு கிடையாது. ஆண்டவர் இங்க தெளிவா சொல்றாரு, அது பிதாவினால ஆயத்தம் பண்ணப்பட்டவர்களுக்கு. கேட்டு முன்னாடி வர்றவனும் கிடையாது, ஆசைப்பட்டு அடையணும்னு நினைக்கிறவனும் கிடையாது. இந்த இடத்துக்கு வருகிறவன் கிறிஸ்துவ போல அவன் முழுமையாக சுட்டரிக்கப்பட்டவனா, இழக்கப்பட்டவனா, கடவுளுடைய கோபாக்கினை பாத்திரத்துல ருசி பெற்றுக்கொண்டவனா, ஸ்தானத்தை பெற்றவனா இருந்தால் மட்டும்தான் முடியுன்றார். ரெண்டாவது இயேசு என்ன சொல்றாரு, நீ ராஜ்யத்துல மேன்மையா இருக்கிறேன்னு சொன்னா உலக மகிமையோடு உள்ள வர முடியாது, உலக ஆசைகளோடு உள்ள வர முடியாது, உலக கலாச்சார சிந்தனைகளோடு உள்ள வர முடியாது, வேதத்தை அறியாமை கொண்டு உள்ள வர முடியாது, உன் பாவத்தை அழிப்பதுல நீ போராடாம உள்ள வர முடியாது. கடவுளுடைய சர்வ இறையாண்மையை சார்ந்து இல்லாம நீ ராஜ்யத்துக்குள்ள ஒருபோதும் நுழைய முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. கடவுளுடைய ராஜ்யத்துல யாரு பெரியவனா இருப்பான்? உலக வழிகளுக்கு எதிராய் வாழ்பவன். நிறைய நேரம் கிறிஸ்தவம் அப்படின்றது சமாதானமா போயிடணுங்க, அவங்களோடலாம் சண்டை போடக்கூடாதுங்க, இவங்களோடலாம் எதிர்க்கக்கூடாதுங்க, நாம அன்பையும் இரக்கத்தையும் பொறுமையும் நிதானத்தையும் கை கொள்ளணுங்க, யாரிடத்துல எந்த சச்சரவும் இல்லாமல் இருந்தவனுங்க, ஊரோட ஒத்து வாழணுங்க, அப்போதாங்க நம்முடைய அன்பின் மூலமாக அவன் கடவுளை அறிஞ்சிக்கலாம். அப்படிலாம் ஏசு சொல்லவே. ஏசு அப்படிலாம் இருந்திருந்தாருன்னு சொன்னால் இந்த உலகம் அவரை பூற்றி கொண்டாடி இருக்கும். ஏசு ஊரோட ஒத்து வாழ்ந்திருந்தாருன்னு சொன்னால் உலகம் அவரை சிங்காசனத்தில் உட்கார வச்சிருக்கும். நான் ஏசு உலக வழிகளுக்கு எதிராக இருந்தார், பாரம்பரியத்தை எதிர்த்தார், சடங்குகளை எதிர்த்தார், வேதத்தை எதிர்க்கிறவனை எதிர்த்தார், கள்ள உபதேசனை எதிர்த்தார், பாவத்தை சீசர்கள் கொண்டு வந்தாலும், அறியாமைகளை சீசர்கள் கொண்டு வந்தாலும், பாடுகளற்ற ராஜ்யத்தை யாரு கொண்டு வந்தாலும் அவர்களுக்கு எதிர்வினை ஆற்றினார். வேதத்தையும் சத்தியத்தையும் உலக வழிகளையும் எதிர்க்காம, சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உலக வழிகளை எதிர்க்காம, பாரம்பரியத்தை எதிர்க்காம, தவறை சுட்டி காட்டாம, கள்ளப்போதலை எதிர்க்காம, பாவங்களுக்கான எல்லா எதிர்வினைகளையும் ஆற்றாம ஒரு மனுஷன் கடவுளுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கின்ற. பாவத்துக்கு எதிராக எப்படி போராடுறோன்றது ரொம்ப முக்கியம். நம்ம எல்லா சௌகரியங்களையும் இந்த உலகத்துல அனுபவிச்சுட்டு, எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிச்சுட்டு, எல்லா பொழுதுபோக்குகளையும் அனுபவிச்சுட்டு, இந்த உலகம் நமக்கு மெத்த மாதிரி இருக்கும் பொழுது, இந்த உலகம் நமக்கு ஒரு கம்ஃபர்டபுள் பிளேஸா இருக்கும் பொழுது, ராஜ்யத்தை குறித்த ஒரு பாரமும் ஒரு சிந்தை நமக்கு வராது. இந்த உலகத்துல எந்த விதமான கஷ்டமும் இல்லாம நிம்மதியா வாழணும்னு ஆசைப்படுகிறவன் ராஜ்யத்துக்குள்ள ஒரு பொழுது நுழைய முடியாது. இந்த உலக புகழ் அடைகிறவன், உலகத்துல நம்பர் 1 இடத்துக்கு போகிறவன், உழைக்கக்கூடிய உழைப்பு, நேரம், காலம் எல்லாத்தையும் உலக நன்மைக்காக செலவு செய்கிறவன், எல்லாரையும் போல புகழ், எல்லாரையும் போல இடம், எல்லாரையும் போல மகிமை, எல்லாரையும் போல சந்தோஷத்தை இந்த உலகத்துல அனுபவிக்கிறவன் ராஜ்யத்துல காலே வைக்க முடியாது. இந்த யாக்கோபுக்கும் யோவானுக்கும் அந்த மற்ற சீசர்களுக்கும் ஆண்டவரை தான் சொல்றாரு, உலகத்தை எதிர்த்து நில்லு, தவற தவறுன்னு சொல்லு, பாவத்தை கண்டி, கடவுளுடைய கோபத்தை உணரு, கடவுளுடைய கோபாக்கினின் பாத்திரமும் நரகத்தினுடைய ஆழத்தினுடைய பாரத்தை உணர்ந்தா மட்டும்தான் நீ என்னைய போல எதிர்ப்புகளையும் அவமானங்களையும் பரியாசங்களையும் சந்திக்க சொல்லி சொல்றாரு. 25 28 ஃபைனலா வாக்கிங்க. ஃபர்ஸ்ட் சொல்றாரு, ராஜ்யத்துல பெரியவனா இருக்கிறவன் கடவுளுடைய வழிகள்ல பாடுகளை சுமக்கிறவனா இருக்கும். ரெண்டாவது சொல்றாரு, ராஜ்யத்துல பெரியவனா இருக்கிறவன் உலக வழிகளுக்கு பாரம்பரியங்களுக்கு எதிராக வாழ்றவன்.
3வது 25-28, ராஜ்யத்துல பெரியவனா இருக்கிறவன் உன் பாவிகளுக்காக ஊழியம் செய்து ஜீவனை இழக்கிறவன், பாவிகளின் மீட்பிற்காக சேவை செய்து தன் ஜீவனை இழக்கிறவனாக இருப்பான். அதனால அவர் சொல்றாரு, அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து 2 பேரை தனியா கூப்பிடுறாரு. இப்போ ரொம்ப க்ளோஸா வர சொல்றாரு. ஏன்னா அவங்களுக்கு இன்னமும் புரியல அதனுடைய தீவிர தன்மை. அவங்களுக்கு இன்னமும் புரியல அவங்க கையில கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு எவ்வளவு பெருசு. அவங்களுக்கு இன்னமும் புரியல இயேசுவினுடைய ராஜ்யம் எதை முன்னிலைப்படுத்துகிறது, அதுல என்ன அடங்கி இருக்குன்னு புரியல. அவங்கள கூப்பிடுற, அவங்களுடைய கண்ணு மூடப்பட்டிருக்கு, அவங்களுடைய இருதயம் உலகத்தால இணைக்கப்பட்டிருக்கிறது, அவங்களுடைய கால்களும் சிந்தனைகளும் இருதயத்தினுடைய ஆசைகள் எல்லாம் உலகத்தினுடைய சமுத்திரத்துல ஆழத்துல மூழ்கி இருக்கிறான். அவனை கிட்ட வர சொல்றாரு. அவனுக்கு அதாவது இயேசு அந்த சீசர்களோடு அவர்கள் அந்த ராஜ்யத்துக்கான கருவிகளாக ஆகுவதற்கு அவர் போராடுகிற போராட்டத்தை பார்க்கும். சரி, எவ்வளவு சொன்னாலும் புரியல, எவ்வளோ விளக்கப்படுத்தினாலும் அவனுக்கு தெரியலன்னு அவனை ஒதுக்காம அவனை மறுபடியும் கிட்ட வர செய்து அவர்களோடு என்ன அதிகமா முன் வந்து சொல்றாரு, நீ ஏன் இந்த ராஜ்யத்துல வலது இடது பக்கத்தை நீ விரும்புற, நீ ராஜ்யத்துல ஏன் பெரியவனா இருக்கிறன்னு சொல்லி விரும்புறன்னு சொன்னா, நீ புறஜாதியான போல சிந்திக்கிற. அதனாலதான் இந்த உலகத்துல கடவுளற்ற ராஜ்யத்துல, கடவுள் இல்லாத இந்த உலகத்தினுடைய அதிகாரத்துல அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள், பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். என்னைய உலக பிரகாரமான ஒரு ராஜாவா நீ பார்த்து அந்த உலக ராஜ்யத்தினுடைய மகிமையில வலது பாசம் இடது பாசத்துல நீ உட்கார ஆசைப்படுறதுக்கான காரணம், நீ மேன்மையா இருக்கும் பொழுது இந்த உலகத்துல எப்படி அதிகாரத்துல இருக்கிறவன் கீழே இருக்கிறவன் ஆளுகை செய்கிறானோ, அதிகாரத்துல இருக்கிறவன் கீழே இருக்கிறவன் இடத்துல தனது சுய விருப்பங்களை சுய ஆசைகள் நிறைவேற்றுவதற்கு அவனை ஒடுக்குறானோ, அதே போல நீ வலது பாசத்துல இருக்கும் பொழுது உனக்கு கீழே சில நபர்களை நீ ஒடுக்குகிறவனா, அவர்களிடத்துல இருமாப்பா ஆளுகிறவனா நீ இருக்க ஆசைப்படுற. உனக்குன்னு ஒரு கூட்டம் ஆசைப்படுற, உனக்குன்னு ஒரு புகழ் ஆசைப்படுற, உனக்குன்னு சில வேலைக்காரங்கள் ஆசைப்படுற, நீ விரும்புறது செய்வதற்கு இந்த உலகத்தினுடைய மனிதர்களை ஆதாயப்படுத்த ஆசைப்படுற. புறஜாதிகள் அப்படிதான் இருக்கிறான், அதே அதிகாரத்தை நீ ஆசைப்படுற. அவங்கள பெரியவங்களா இருக்கிறவங்க கடினமா அதிகாரம் செலுத்துறாங்க. உலக அதிகாரத்துல இருக்கிறவன் வேலைக்காரன் இடத்துல அன்புள்ளவனா இருக்க மாட்டான், பொறுமையுள்ளவனா இருக்க மாட்டான், வேலைக்காரனை உயர்த்தவனா இருக்க மாட்டான், அடிமையை இன்னும் அதிகமா அடிமைப்படுத்தணும், ஏழை இன்னும் அதிகமா ஏழையாக்கணும், வறுமையுள்ளவனை இன்னும் அதிகமா வறுமையாக்கணும். உலக தத்துவம் தான் சொல்லுது, நாம நல்லா இருக்கிறதுக்கு 4 பேர் அடிக்கலாம், 4 பேர் உயிர் வாழ்றதுக்கு 40 பேரை கொல்லலாம், ஆபத்துக்கு பாவம் இல்லை. இதெல்லாம் உலக தத்துவம். அதான் உலக அதிகாரம் தான் சொல்லுது. நீ சீட்ல உட்கார்றதுக்கு 10 பேரை கீழே தள்ளு, பிரச்சனை கிடையாது. நீ நல்லா இருக்கிறதுக்கு அடுத்தவனை அடிமைப்படுத்து. இப்போ இந்த யாக்கோபு யோவான் இந்த 12 சீசர்களும் நாம இழந்திருக்கிறோம். நமக்கு பின்னாடி ஆட்கள் தேவை, நமக்கு சேவை செய்ய ஆட்கள் தேவை, நம்ம மேன்மையான இடத்துல இருக்கணும்னு சொல்றாரு. அவனை போல நீ முதல் இடத்துல வரணும்னு நினைக்காது, அவனை போல மேன்மையை ஆசைப்படாத, அவன் உட்காரக்கூடிய சீட்டு உனக்கு வேணும் ஆசைப்படாத. அவன் அந்த சீட்டில் உட்காந்து ஒன்றும் பண்ணலை. இந்த உலக அதிகாரத்தில் இருக்கிறவன் கடவுளை மகிமைப்படுத்தலை, இந்த உலக அதிகாரத்தில் இருக்கிறவன் கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்தலை, இந்த உலக அதிகாரத்தில் இருக்கிறவன் தாழ்மையும் இரக்கத்தையும் தயவையும் உண்மையும் கடவுள் விரும்புகிறதையும் காட்டலை. அதே தப்பை நீ செய்யாது. அதே மாதிரி ஒரு தலைவனா என்னைய பார்க்காத, அதே மாதிரி ஒரு பதவியில் உட்காரும்படியா நீ இருக்காத. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. நீ ஒரு பொழுதும் இன்னொருத்தனை ஆள முடியாது, நீ ஒரு பொழுதும் உன் சுயநலத்துக்காண்டி இன்னொருத்தனை பயன்படுத்த முடியாது, நீ ஒரு பொழுதும் நீ உயர்வதற்காக அடுத்தவனை உதிக்க முடியாது, ஒரு பொழுதும் உன்னுடைய சுயநன்மைக்காக இன்னொருத்தனை புறக்கணித்து அதன் மூலமா நீ பலனை பெற முடியாது. உங்கள் எவனாகிலும் பெரியவனாக இருக்க விரும்பினார். உண்மையாகவே ராஜ்யத்தில நித்திய ராஜ்யத்துல ஏன் கூட பெரியவனாக இருக்க விரும்புனன்னு சொன்னா அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனா இருக்க கடவன். ராஜ்யத்துல பெரியவனா இருக்கிறேன்னு சொன்னா நீ வேலைக்காரனா பதில் இருக்கணும், நீ ஆளுகிறவனா இருக்கக்கூடாது, நீ ஆளப்படுகிறவனா இருக்கணும், நீ கடினம் உள்ளவனா இருக்கக்கூடாது, நீ அன்புள்ளவனா இருக்கணும், நீ விட்டு கொடுக்குறவனா இருக்கணும், நீ இழந்து போகிறவனா இருக்கணும்,
நீ முன்னாடி வேலைக்காரனா சேவை செய்யறவனா இருக்கணும். நீ முன்னாடி இன்னொருடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டவனா பொறுமையுசாலியா நீ அடிமையா இருக்கணும். தான் சொல்றார். உங்களில் எவனாகில் முதன்மையா இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனா இருக்க. ரெண்டு விஷயத்த சொல்றாரு. ஒண்ணு நீ பணிவிடக்காரனா இருக்கணும், இன்னொன்னு நீ ஊழியக்காரனா இருக்கணும். சேவை செய்யக்கூடிய அடிமையாக இருக்கணும், வேலை செய்யக்கூடிய உண்மையுள்ள ஒரு வேலைக்காரனாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. கடவுளுடைய ராஜ்யத்துல மேன்மையால் இருக்கணும்னு சொன்னா உலக அதிகார சிந்தனை ஒரு பொழுதும் மைண்ட்ல இருக்கக்கூடாது. இன்னொருத்தனை உனக்கு கீழ்படுத்தி நீ சொல்றத இன்னொருத்தன் கேட்டு நீ விரும்புகிறபடி இன்னொருத்தன் வாழ்ந்து உனக்காக 4 பேர் வேலை செய்யறவனா இருக்கக்கூடாது. நீ உண்மையாகவே பரலோக ராஜ்யத்துல மேன்மை உள்ளவன்னு சொன்னா நீ மற்றவர்களுக்கு சேவை செய்கிறவனாக. அதுக்குதான் இயேசு தன்னை சொல்றாரு 28. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று சொல்றார். ராஜ்யத்தினுடைய அதிபதியா நான் மேன்மையை அடைவதற்கு மனுஷகுமாரனாகிய நானே ஊழியம் கொள்ளலை, உங்களை ரூல் பண்ணலை, உங்களை அடிமைப்படுத்தலை, இதை செய்யுங்க நான் உங்களை சொல்லலை, எனக்கான புகழையும் எனக்கான அதிகாரத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க நான் சொல்ல. நான் உங்களுக்கு வேலை செஞ்சேன், நான் உங்களுக்கு சேவை செஞ்சேன், நான் உங்கள் கால்களை கழுவுனேன், நான் உங்களுக்கு நோய்களை சுகப்படுத்தினேன், நான் உங்களுக்கு என்னுடைய உபதேசங்களை கொடுத்தேன், நான் உங்களுக்காக எல்லாவற்றையும் இழந்த ஒரு சேவகனா ஒரு அடிமையாக உங்களுக்கு நான் பின்னாடி வந்தேன், நான் ஊழியம் செஞ்சேன். உனக்கு மாத்திரம் இல்லை, இந்த எருசலேம் முழுவதும் நான் ஊழியம் பண்ணேன். நான் எந்த ஆசாரிய பட்டத்தையும் அனுபவிக்கலை, நான் எந்த மனித அதிகாரத்தின் சீட்லையும் நான் போய் உட்காரல. நான் எல்லாருக்கும் மனமு என்னை தாழ்மைப்படுத்தினேன், என் தூக்கத்தை தொலைச்சேன், என் உழைப்புகள் எல்லாத்தையும் உங்களுக்காக இழந்தேன். கண்ணில்லாதவனுக்கு கண்ணை கொடுத்தேன், காதில்லாதவனுக்கு காதை கொடுத்தேன், நோய்வாய்ப்பட்டவனுக்கு சுகத்தை கொடுத்தேன். என்னை தேடி வருகிறவர்களுக்கு என் நேரத்தை, என் உழைப்ப, என் தாளந்தை, என் திறமைய, என்னை முழுமையாக உங்களுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து நான் சேவை செஞ்சேன். இந்த 3 வருட காலமா இந்த ஊழியத்துல உங்க 12 பேர்ல நான் தான் அடிமை, உங்க 12 பேருக்கு நான் தான் சேவை செஞ்சேன். எந்த ஒரு வேலையும் நீங்க எனக்கு செய்யலை, நான் தான் உங்களுக்காக செஞ்சேன். உங்களுடைய சாப்பாட்டுக்கும் தங்குவதற்கும் உங்களுடைய பாதுகாப்புக்கும் உங்களை எல்லா வகையிலையும் மீட்பதற்கும் என்னை முற்றிலுமாக நான் இழந்தேன். அதான் சொல்ல நான் ஊழியம் செஞ்சேன். நல்லவன் கெட்டவன், தீமையானவன், துரோகி, சமுதாயத்தில் ஈரமானவன், விபச்சாரன், ஆயக்காரன், திருடன், கொலகாரன், கல்லன், எல்லாத்துக்கும் சேவை செஞ்சேன். அதிகாரத்தில் உள்ளவன்லிருந்து அடிப்படை குஷ்டரோகி வரைக்கும் எந்த குஷ்டரோகியும் தொட முடியாது. நான் அவனை தொட்டு அவனை சுகப்படுத்துறேன். எத்தனையோ பெண்கள், எத்தனையோ நோய்வாய்ப்பட்டவர் எல்லாருக்கும் நான் சேவைக்காரனாக இருந்தேன். ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையும் கொடுக்கும். நான் ஊழியக்காரனா மாத்திரம் இல்லை, இழந்தவனா மாத்திரமல்ல, வேலை செஞ்சவனா மாத்திரமல்ல, சேவை செஞ்சவனா மாத்திரமல்ல, உங்களை மீட்பதற்காக என்னுடைய ஜீவனையும் கொடுத்தேன், மீட்கும் பொருளாக அப்படின்னு சொல்றாரு. பழைய ஏற்பாட்டுல இந்த மீட்கும் பொருள் என்பது ஒரு அடிமையை அல்லது ஒரு வேலைக்காரனை வாங்குவதற்கான பொருள். யாராச்சும் ஒருத்தர் அடிமையா போயிட்டானா அவனை மீட்பதற்கு காசு கொடுத்து அவனை மீறிட்டு வருவாங்க. ஒரு அடிமையாக விற்கப்பட்ட ஆடையோ மாடையோ பொருளையோ மீட்பதற்கு அந்த விலைக்கரையில் செலுத்தப்பட்டு மீட்கப்படுகிறது. அந்த வார்த்தை தான் சொல்றாரு, நான் ஊழியம் செஞ்சது மாத்திரம் இல்ல, உன்னைய மீட்பதற்காக, உன்னைய பிசாசினுடைய கடத்திலிருந்தும் பாவத்தினுடைய அடிமைத்தளத்திலிருந்தும் உலகத்தினுடைய இந்த இச்சைகள் இருந்தும் இந்த உலக காரியங்களிலிருந்து உன்னை மீட்பதற்காக நான் என் ஜீவனை கொடுத்து உன்னை காப்பாற்றுறேன், என் ஜீவன் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் சொல்லி சொல்றார். இப்படி மனுஷகுமாரனை நான் ஊழியம் செஞ்சனாலையும் ஜீவனையும் கொடுத்தனாலும் தான் நான் ராஜாவா இருக்கிறேன். அப்ப அந்த ராஜ்யத்துல பெரியவனா நீ இருக்கணும்னு சொன்னா என்னைய போல பாட அனுபவிக்கிறது மாத்திரம் இல்லை, என்னைய போல உலக வழிகளுக்கு எதிராக வாழ்த்துறதும் அல்ல, என்னைய போல உன் ஜீவனையும் இந்த ராஜ்யத்துக்காக அடங்கணும், என்னைய போல இந்த ராஜ்யத்துக்காக நீ சேவை செய்கிறவனா இருக்கணும். என் ராஜ்யத்தினுடைய பிரதான இடத்துல வரக்கூடிய எல்லா மனிதர்களும் அவர்கள் சேவையுள்ள, அவர்கள் கடினமான எஜமான் கிடையாது, அவர்கள் அன்பற்ற முதலாளிகள் கிடையாது, அவர்கள் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய புண்ணியவான்கள் கிடையாது. ராஜ்யத்தில் பிரதானமா இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் ஊழியக்காரர்கள்,
அவர்கள் சேவை செய்பவர்கள். ஒடுக்கப்பட்டவனையும் நொறுக்கப்பட்டவனையும் தேவையுள்ளவனையும் புறக்கணிக்கப்பட்டவனையும் அவனுக்கு போய் சேவை செய்கிறவர்கள். என்ன சேவை செய்கிறது? கடவுளுடைய அன்பையும் தயவையும், கடவுளுடைய மன்னிப்பையும் உதவியையும், கடவுளுடைய சுவிசேஷத்தையும் ஆத்தும மீட்பையும் கொடுக்கிறவர்கள். பாவிய சாபத்திலிருந்தும் தண்டனையிலிருந்தும் பிசாசுடைய கரத்திலிருந்தும் மீட்பதற்காக ஜீவனை இழக்கிறவர்கள். ஜீவனை இழக்காம ஆத்தும மீட்பு நடைபெறாது. ஜீவனை கொடுக்காம மீட்கும் பொருளை பெற முடியாது. நம்ம சுற்றியுள்ள ஒரு ரட்சிப்புக்காக நம்ம மீட்கக்கூடிய பொருளை விலைக்கரையமா செலுத்துறது. நம்மளை மீட்பதற்கு அவர் விலைக்கரையமா தன்னை செலுத்தினால்தான் நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். அப்ப நாம் சுற்றி இருக்கக்கூடிய பாவிகளை மீட்பதற்கு நம்மளது ஜீவனை இழக்காம நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் ஜெபத்திலையும் வேண்டுதல்களையும் நமக்குரிய எல்லாவற்றையும் ஆத்தும மீட்புக்காக இழக்காத எந்த ஒரு மனிதனும் தேவராஜ்யத்துல பிரதானமானவனா இருக்க முடியாது. நீ பெரியவனா இருக்கணும்னு சொன்னா ஊழியக்காரனா இருக்கு. நீ முந்தினவனா இருக்கணும்னு சொன்னா ஜீவனை இழ. அதான் ஏசு சொல்றான். சேவகனாரு ஜீவனை இழப்பதற்கும் தயாராக இருக்கு. சீசர்களுக்கு அவர் முக்கியமாக தான் சொல்றாரு, நீ ராஜ்யத்துல வருவதற்கு உன்னைய நான் வீட்டுக்கு போல இன்னொரு மனிதனை மீட்பதற்கு நீ உன்னைய இயல. உனக்கு நான் சேவை செஞ்சு உன்னைய பாதுகாத்துட்டே வர்றேன். உனக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கொடுத்துருவேன். உனக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் பராமரிக்கும் செயலை கொடுத்துட்டே இருக்கேன். உனக்கு நான் சேவை செஞ்சுட்டே இருக்கிறேன். சீசர்களுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் அவர் சேவை செய்து கொண்டிருக்கிறார். கடவுள் இன்னைக்கும் நமக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார். நமக்கு வேண்டிய எல்லா காரியங்களிலும் எல்லா நன்மைகளையும் அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நாம நம்மளை போல கஷ்டப்படக்கூடிய, நம்மளை போல பாவத்துல போராடக்கூடிய, நாம மீட்கப்பட்ட அந்த மீட்பை அழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களுக்கு ஆத்ம பாரத்தோட அவர்களுக்கான ஜீவனை எப்படி இழக்கிறோம்? ஒரு கைப்பிரதியை கொடுக்க முடியல, ஒரு புத்தகத்தை கொடுக்க முடியல, ஒரு சுவிசேஷத்தை அவனுக்கு தெளிவா நமக்கு சொல்ல தெரியல. நாம அவருடைய ராஜ்யத்துல பிள்ளைகள் என்று சொல்லிட்டு இருக்கிறோம். மனுஷங்கிட்ட உலக கதை பேசுறோம், சினிமாவை பத்தி பேசுறோம், தேவையில்லாம கதைகளை பேசுறோம். ஆனா அவனுக்கு இயேசுவை பத்தி பேசுறோமா? இயேசுவை பத்தி பேசினா அவன் கேட்க மாட்டான் தான். ஆனால் அதான் பேசணும். மீட்பை பத்தி சொல்லும் பொழுது அவன் நமக்கு ஆதரவா இருக்க மாட்டான் தான். ஆனா ஆண்டவர் இப்படிதான் இருக்க சொல்றார், நீ பிரித்தெடுக்கப்பட்டவனா என்றார், ஊரோட ஒத்து வாழாத என்றார், சமுதாயத்தோட சேர்ந்து இருக்காது என்றார். நிறைய நேரம் ரட்சிக்கப்பட்டோம், நம்ம சத்தியத்துல இருக்கிறோம் எல்லாம் நம்ம சொல்லிட்டு நம்மளுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் மற்றவனை போல உலகத்தான போல பாடுகள் இல்லாம, பிரச்சனைகள் இல்லாம, வழிகள் இல்லாம, உலக எதிர்ப்புகள் இல்லாம, பாரம்பரியங்கள் இல்லாம, எதையுமே இழக்காம எதையுமே அர்ப்பணிக்காம நம்ம ராஜ்யத்தின் பிள்ளைகள் சொன்னா உண்மையாகவே அந்த ராஜ்யத்துக்கு நாம தான் எதிரிகளா இருக்கிறோம். அந்த ராஜ்யத்துக்கு தடைக்கல்லாக நாம தான் இருக்கிறோம். இயேசு 3 விஷயத்தை சொல்றாரு, நீ ராஜ்யத்துல பெரியவனா இருக்கணும்னு சொன்னா பாவத்துக்கு எதிராக பாடுகளை சந்தி. ராஜ்யத்துல பெரியவனா இருந்தா உலக சிந்தையில இருந்து வெளியவா. ராஜ்யத்துல பெரியவனா இருந்தா சொன்னா மீட்புக்காக ஜீவனை இழக்க ஆயத்தமா இருக்கு. உட்கார்ந்து யோசிப்போம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, எவ்வளவு தூரம் போராடுறோம், எவ்வளவு தூரம் பரிசுத்தம் அடைகிறோம், எவ்வளவு தூரம் தேவனுக்காக நம்ம இழக்கிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் கடவுளுடைய ராஜ்யத்துக்காக என்ன இன்வெஸ்ட் பண்றோம், என்ன முதலீடு பண்றோம், எதை நம்ம அதை செய்யறோம். எவ்வளவு பெரிய பாவங்கள் வந்து உலக சிந்தையில நம்ம வெளிவந்துக்கிறோம். எத்தனை இடத்துல இருந்து நம்மளை காப்பாத்திக்கிறோம், எத்தனை இடத்துல இருந்து நம்முடைய எண்ணங்களை இருதயத்தை கிறிஸ்துவுக்குள்ளாக பாதுகாத்துக்கிறோம். பாவம்னு தெரிஞ்சு எவ்வளவு தூரம் விட்டு விலகிறோம். அந்த பாவத்தை விடுவதற்காக என்ன போராட்டத்தை செய்யறோம், என்ன பிராக்டிஸ் பண்றோம், எவ்வளவு தூரம் சத்தியத்திலையும் ஆத்ம காரியங்கள் வளரும்ன்றதை ஆராய்ஞ்சு பார்ப்போம். கிறிஸ்துவ யோசிங்க. அவர் பாருங்க, சிலுவை வந்துருச்சு, சிலுவை பக்கத்துல போயிட்டாரு. ஆனாலும் இந்த சீசர்களுடைய மீட்பு, இந்த சீசர்களுக்காக தன் ஜீவனை கொடுத்து இந்த சீசர்களுக்காக சேவை செய்து அவர்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் கண்டித்து தனது பாடுகளை இன்னும் ஆழமா முன்னிறுத்தி அவர்களுக்கான ஒரே ஒரு விடுதலை தான் சிலுவை மட்டும்தான். என்னுடைய பாடு, என்னுடைய போராட்டம், என்னுடைய வலி, என்னுடைய பரியாசம், என்னுடைய அவமானத்தை ஒத்து பார்க்காம நீ ராஜ்யத்தை குறித்த ஒரு சிந்தனையை அடைய முடியாது. அனுதினமும் சிலுவையை தியானிக்காம ஒரு பொழுதும் பாவத்தை ஜெயிக்க முடியாது. அனுதினமும் சிலுவையை தியானிக்காம உலகத்தை எதுக்க முடியாது. அனுதினமும் சிலுவையை தியானிக்காம மீட்புக்காக எதையும் அடங்க முடியாது. சிலுவைக்குள்ள அடங்கி இருக்கக்கூடிய இயேசுவினுடைய இழப்பு, மரணம், இரத்த சிந்துதல், அவருடைய மகிமையான வழிகளையும் காயங்களையும் உணராம ஒரு பொழுது நம்ம உணர முடியாது. ராஜ்யத்தின் அதிபதியே அவ்வளோ தூரம் இழந்து உழைச்சிருக்கிறான்னு சொன்னா நம்முடைய உழைப்பு, இழைப்பு,
அர்ப்பணிப்பு, கடவுளுக்காக செய்யக்கூடிய காரியங்களை ஆராய்ச்சி பார்ப்போம். தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாரார்.